UTV நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம போட்டோஷாப் லெசன் 12 பார்க்க போகிறோம். இப்போ நம்ம அதில் ஃபேஸ் அப்புறம் வந்து பாடி ஸ்ட்ரக்சரில் நம்ம இப்போ ட்ராயிங் பண்ண போகிறோம். இப்போ இந்த கிளாஸில் வந்து நம்ம அந்த ஃபேஸில் இருக்கிற அந்த ஐப்ரோ, ஐ, இயர், இந்த மவுத், அப்புறம் இந்த சின், அதெல்லாம் நம்ம வந்து இப்போ நம்ம வந்து ட்ராயிங் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம ஒவ்வொரு லேயராக பிரித்து வச்சுருக்கிறோம். ஒவ்வொரு லேயரும் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். ஏன்னா அப்போ தான் நம்ம கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா நம்ம காது ஃபஸ்ட் நம்ம ஒரு எடுத்து பார்க்கலாம். அந்த காதில் இந்த சீனி காது பார்த்திங்கன்னா அந்த டார்க்னஸ்ஸாக இருக்கும். ஸோ இதில் இருக்காது. ஏன்னா இது வந்து ஒன்லி கலர் ஒண்டி தான் போட்டிருக்கோம். அதுக்கு ஷேடோ அது மாதிரி டார்க்னஸ் நம்ம கொடுக்குறேன். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம், பேர்ன் டூல் எடுத்துக்கணும். அந்த ஹேண்ட் பேர்ன் டூல் எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணணும், அந்த டார்க்னஸ் பண்ணுவோம். எப்பவுமே நம்ம மூட்டை வச்சு செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பேர்ன் டூல் எடுங்க. அந்த பேர்ன் டூல் எடுத்துகிட்டு நம்ம டார்க்னஸை பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக போடணும். அந்த காது மேலே எப்பயுமே பார்த்திங்கன்னா நம்ம ஒரு இமேஜில் பார்த்திங்கன்னா அவுட்டரில் ஒரு ஷேடு டார்க்னஸ் இருக்கும். அதுதான் இந்த லிஃப்ட்டில் நீங்கள் அந்த ஜீனியோட இமேஜில் பார்த்தா தெரியும். ஸோ அதை தான் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். அப்படியே லெசனை பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ண முடியும். நம்ம அந்த லேயர் கரெக்டாக செலக்ட் பண்ணணும். லேயரை மாற்றி செலக்ட் பண்ணிட்டா கூட நம்ம பிரச்சனை தான். இப்போ நம்ம செலக்டிவ் பண்ணிக்கணும். அந்த ஏன்னா அது பாடியோட ஸ்ட்ரக்சரோட வருதுன்னா நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம அந்த டார்க்னஸ் பண்ணுவோம். அந்த இயர் அவுட்டர்லாம் நம்ம டார்க்னஸ் பண்ணுவோம். நமக்கு அந்த மாதிரி நமக்கு அப்படி தெரியலன்னா நம்ம அந்த ஜீனியோட ஸ்ட்ரக்சரை நல்லா ஜூம் பண்ணி அதை பார்த்து அப்படியே ட்ராக் பண்ண வேண்டியதான்.
அந்த ப்ரஷ் டூலை வச்சு நம்ம வந்து பொறுமையாக செலக்ட் பண்ணணும், பொறுமையாக அந்த ஷேப்பை கொண்டு வரணும். கொஞ்சம் பிசுறானால் கூட அது செட் ஆகாது. ஸோ ஓவர் வியூவில் வச்சுட்டு நீங்கள் பண்ணுங்கள், அதுக்கேற்ற மாதிரி மேட்ச் ஆகும். அதுக்காக தான் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பொறுமையாக நீங்கள் பண்ணலாம். தப்பாச்சுன்னா கண்ட்ரோல் Z கொடுத்துருங்க, அடிக்கடி சேவ் பண்ணி வச்சுங்க. ஃபஸ்ட் இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. அடிக்கடி நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுருக்கேன். இது அகைன் உங்களுக்காக இன்னொரு அடி சேவ் பண்ணுறேன். ஏன்னா நிறைய பேர் வீட்டில் இன்வெர்ட்டர் இருக்காது, திடீர்னு கரெக்டாக போய்டும் எல்லாமே. ஆனால் அகைன் சேவ் பண்ணிங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேவ் பண்ணால் நம்ம ஃபைல் வந்து மிஸ் ஆகுது. இப்போ இந்த ஜீனிக்கும் அந்த ஜீனிக்கும் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவு மேட்ச் ஆகிடுச்சு. நம்ம ஹேண்ட் முடிச்சு பேங்கிள்ஸ் முடிச்சு ஃபேஸ் பார்க்குறோம். இதை இன்னும் நிறைய வரையலாம். அதுக்கப்புறம் நான் ஒவ்வொரு கிளாஸ்லேயும் உங்களுக்கு நடக்கிறேன். நீங்கள் தவறாக மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்க ஷேர் பண்ணிடுங்க. பெல் பட்டனை கொஞ்சம் அழுத்திட்டிங்கன்னா நான் போகிற வீடியோ உங்களுக்கு சேரும். நன்றி, வணக்கம்.